இப்போ தான் நம்ம கடைக்கு வேதாரண்யத்துலேருந்து காலா வந்ததுங்க. பெரிய காலாவாக வேணுமா பெரிய காலாவும் இருக்குது, சின்ன காலா வேணும்னா சின்ன காலாவும் இருக்குது. காலாவை பொறுத்த வரைக்கும் என்ன சைஸு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாங்க. சின்னது வாங்கினீங்கன்னா கிராஸாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். சத்து நிறைஞ்ச மீனுங்க. ஒமேகா 3 அதிகம், ஃபேட்டிக் ஆசிட் அதிகம், நடுமுள் மட்டும்தான். குழம்பு வச்சோம்னா தேனு தாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அடுத்தது கொடுவா எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்கோம். ஒரிஜினல் கடல் கொடுவா. இந்த நிறைய இருக்குது கொடுவா. இன்றைக்கி பிரிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே டைம் ஆகுதுங்கிறதுக்காக வீடியோ எடுத்தாங்க. அடுத்தது பாருங்கள் ஊசி கனவா, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. பிள்ளைங்கெல்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அடிக்டே ஆயிடுறாங்கங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. அடுத்தது இறாலுங்க, சின்ன இறாலு, வெள்ளை இறாலு, கடல் இறாலு, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த இறாலு நம்ம இறாலே வெரைட்டியாக கொண்டு வருவோம், அதில் இன்றைக்கி ஒரு வெரைட்டிங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இது பீக்கங்காய் எல்லா காயும் போட்டு குழம்பு வச்சு பாருங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தது தூண்டில் விலை மீனுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி 2 வெரைட்டியாக வந்திருக்கு விலை மீன். இது சின்ன சைஸு, பெரிய சைஸும் வச்சுருக்கோம். அடுத்தது உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கங்க. அது கண்ணை பாருங்கள், அப்படியே பல்லிங்கி மாதிரி இருக்குது, பல. இதெல்லாம் குழம்பு வச்சோம்னா முழுசாகவும் நீங்கள் பொரிக்கலாங்க. அடுத்தது சங்கரா எல்லாம் மீடியம் சைஸு, குழம்பு வச்சாலும் சரி பொரிச்சிங்கனாலும் சரி ஒரு தித்திப்பு சுவையாக இருக்கும். சங்கராலாம் முழுசாகவே போட்டுக்கோங்க, பீஸே போட வேணாம். பெருசாக இருந்தால் மட்டும் நீங்கள் பீஸு போட்டுக்கோங்க. அடுத்தது பாறை இன்றைக்கி அத்தனை வெரைட்டி கொண்டு வந்திருக்கோங்க. இதுக்கு நாங்கள் வச்ச பேர் பன்னு பாறை, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அடுத்தது கிளி மீனுங்க. பாருங்கள், சும்மா மொரட்டு கிளி மீனா எப்படி இருக்குது பாருங்கங்க. 2 கிளி மீன் வந்திருக்கு. இதை நீங்கள் முழுசாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் 2 பேராக ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இது சிக்கன் 65 மாதிரி போன்லெஸ் போட்டு சிக்கன் 65 மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கிளி மீன். அடுத்தது நண்டு. நேற்று நம்மளுக்கு ஆண் நண்டு ரொம்ப கம்மியாக இருந்தது, இன்றைக்கி ஆண் நண்டு அதிகம், பெண் நண்டு கம்மிங்க. எப்படி கொண்டாந்து ஃப்ரெஷ்ஷாக குமிச்சாச்சுங்க நம்ம நண்டெல்லாம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மலைக்கு நம்மளுக்கு இன்றைக்கி திடீர்னு நம்மளுக்கு கிளைமேட் கூலாகிடுச்சு பாருங்கள். இதுக்கு நண்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இதமாக இருக்குங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கங்க. நேற்று சாயந்தரம் நம்மளுக்கு கிழங்கால எல்லோரும் கோவப்பட்டீங்க, இன்றைக்கி காலைல வந்துடும். இன்றைக்கி காலைல நேற்று காலையிலே முடிஞ்சிருச்சுங்க. அதுதான் பிரச்சனையே நம்மளுக்கு. இப்போ நிறையாவே கிழங்கா வந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாங்க. அடுத்தது இந்த விலை மீன் சொன்னேன் இல்லையா, இது ஒரு டைப்புன்னு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அது 300 கிராம்னு நினைக்காதீங்க, 300 கிராமாக இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அடுத்தது செங்கனி கம்மியாக வந்திருக்கு. இது சேமியா பாறை. இதை நீங்கள் முழுசாக போட்டு பொரிச்சிங்கன்னா அவ்வளோ இது வாவல் மாதிரியே இருக்குங்க. இதுவும் ஒரு பாறையில் ஒரு வெரைட்டி. பாறை எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். அடுத்தது தேங்காய் பாறை வேணுமா, பெரிய பாறையும் வச்சுருக்கோம், சின்ன பாறையும் வச்சுருக்கோம். மஞ்சள் பாறை வேணுமா, அதுவும் இருக்குது. எல்லா பாறையுமே அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இது நடுமுள் மட்டும்தான், முள்ளே கிடையாது. அடுத்தது உருட்டு நகரங்க. சங்கரா இருக்கும்போது நம்ம பொதுவாக நகரை கொண்டு வர மாட்டோம். சங்கரா பத்தலைன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு நகரையும் கொண்டு வந்துட்டோம். இது வேஸ்டேஜே இல்லாத மீனுங்க இந்த மீன்.